ரைட். 41வது கேள்வி பாருங்க. ஹபதத்தி தாயிரா ஃபி மத்தாரில் மலிகி அப்துல் அசீஸ் பி ஜித்தா. ஜித்தால இருக்கின்ற மன்னர் அப்துல் அசீஸ் விமான நிலையத்தில் வாகனம் தரை இறங்கியது. ஹபத சகத இருக்கிறது. فأسرعت إليها حافلتان لنقل الركاب منها إلى صالة الوصول. صالة الوصول சொல்றது வந்து அரைவல் ஹால். அதாவது வந்தடையும் அந்த மண்டபத்துக்கு பயணிகளை அழைத்து வருவதற்காக நகர்த்துவதற்காக வேண்டி உடனடியாக 2 பேருந்துகள் விமானத்தை நோக்கி விரைந்தன. கேள்வி, இது அகையர்த ஹாதிஹில் ஜும்லா இலல் ஜும்லத்தில் இஸ்மியா. இது ஜும்லா ஃபிஅலியாவான வசனம் தானே. ஹபதத் ஜும்லா இஸ்மியாவாக மாற்றணும். ஜும்லா இஸ்மியாக மாற்றணும். விட வந்து 2வது. அத்தாயிரத்து ஹபதத் ஃபி மத்தாரில் மலிகி அப்துல் அசீஸ் பி ஜித்தா ஃபல் ஹாஃபிலத்தானி அஸ்ரஅதா. பாருங்க இங்க மாறணும். ஃபல் ஹாஃபிலத்தானி அஸ்ரஅதா. இங்க ஃபஅஸ்ரஅத் இலைஹா ஹாஃபிலத்தானி. அஸ்ரஅத் ஃபாயில், இது ஹாஃபிலத்தான். இங்க ஜும்லா இது இஸ்மியா, இது ஜும்லா ஃபிஅலியா. கேள்வி, விட நாங்க தெரியும் ஜும்லா இஸ்மியா. தக்யீருல் ஜும்லா ஃபிஅலியா இலல் ஜும்லத்தில் இஸ்மியா. ஃபல் ஹாஃபிலத்தானி அஸ்ரஅத். இங்க மட்டும் தான் நாங்க இந்த 2 இடத்துல மட்டும் தான் மாற்றம் செய்யணும். அத்தாயிரா ஹபதத் ஃபல் ஹாஃபிலத்தானி அஸ்ரஅதா இலைஹா لنقل الركاب منها. அடுத்தது பாருங்க, இது ஜும்லா இஸ்மியாவை ஜும்லா ஃபிஅலியாவை ஜும்லா இஸ்மியாவாக மாத்துறது. அல்ல ஜும்லா இஸ்மியா தந்து ஜும்லா ஃபிஅலியாவாக மாத்த சொல்லலாம். 43வது பாருங்க புள்ளகோல். ஐயின் அல் ஜும்லத்தைனி ஸஹீஹத்தைனி மினல் ஜுமலில் தாலியா. இங்க 2 வசனங்கள் தான் சார். 42வது ஒன்று சார் அந்த மிம்மன் மிம்மன் காஃப. மிம்ம காஃப மிம்ம காஃப உமர் லம்மா ரஆ அதன் கபீரம் மினல் குராஇ கத் கதலு ஃபில் மஅரகா. போராட்டத்திலே காரிகள், குர்ஆனை ஓதக்கூடிய காரிகள் கொல்லப்பட்டது. சரியா? அப்ப பல பெருந்தொகையான காரிகள் கொல்லப்பட்டதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட போது எதனை இட்டு பயப்பட்டார்? மிம்ம. கேள்வி என்னென்றால் கலிமத்து மிம்ம தத்தகவல். மிம்மன்றது எதால வரும்? அது மின் சக மா. இதுக்கு நாங்க சொல்ற வந்து இந்த மாக்கு நாங்க சொல்ற மா அல் இஸ்திஃபாமியா. சரியா? அப்ப மா இஸ்திஃபாமியா ஹுரூஃபுல் ஜர்ல நுழைந்தால் சில மாற்றங்களுக்கு உட்படும். அது என்ன மாற்றம்னு சொன்னால், இந்த மால ஈக்கின்ற அலிஃப், இந்த அலிஃப் இல்லாமல் போகும். மின், சரியா? சஹ மாத்தானே இப்படித்தான் நீக்கும். அப்ப இது நாங்க சேர்த்தினா மிம்ம. இதை இன்ஷா அல்லாஹ் நான் அந்த நஹு அந்த டியூப்ல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? துஹூலு ஹர்ஃபுல் ஜர் விடைச்சொற்கள் நுழைகிறது. அலா மா அல் இஸ்திஃபாமியா. மா இஸ்திஃபாமியான்னு சொல்லக்கூடிய அந்த இதுல ஹர்ஃபுல் ஜர் நுழைகிறது சம்பந்தமான பாடத்தை விளங்கும். ஓகே, சொல்லுங்க. இதுல 42வது கேள்வியில முதலாவதும் 2வதும் பிழையான விடைகளா? அந்த நஹு சட்டத்துல மின் மாதா மின்ம அது 2 அப்படி வராது. இப்படிதான் மின் மாதான்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். மின் மாதான்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றல. சரியா? மின் சக மாதா மின் மாதான்னு யூஸ் பண்ணலாம். அலா மாதா யூஸ் பண்ற பிரச்சனை இல்லை. லிமாதா மாதிரி. மின் மண் என்று சொன்னால் மின்மண் ஆகும். மின் மாதாண்டு பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்லை. சரியா? அப்ப இது வந்து மின் சக மாதாவும் அல்ல. மின்ம என்று சொல்றது மின் சக மாதான்றது அல்ல, மின் சக மா. அது நாங்க சொல்றோம் மா அல் இஸ்திஃபாமியான்னு சொல்றோம். சரியா? நிறைய பேர் வந்து மின்சக மாதான்னு சொல்லி போடுவாங்க. அது மின்சக மாதாவல்ல. அது சொல்ல வந்து மின்சக மான்றது மா இஸ்திஃபாமியா. மா இஸ்திஃபாமியான்றது ஒரு தனி சட்டம் உண்டு. அந்த மா இஸ்திஃபாமியா வந்து ஹர்ஃபுல் ஜர்ல நுழைறன்றது ஒரு தனி பாடம். அந்த பாடத்தை படிச்சா இன்ஷா அல்லாஹ் கிளியர் ஆகும். நீங்க பாருங்க, மின்னோட மா நுழைறது, அன்னோட அன் மா, இலா மா இலாம, அன்சகமா அம்ம இன்று வரும். ஓகே, 43 பாருங்க புள்ளகோல். 2 வசனங்கள் தான் சரி. ஐயின் அல் ஜும்லத்தைனி ஸஹீஹத்தைனி மினல் ஜுமலித் தாலியா. கீழ் வருகின்ற வசனங்களிலே 2 சரியான வசனங்களை அடையாளப்படுத்துக. 43வது கேள்வி. அப்ப இதுல பாவும் ஜீமும் சரி, மற்றதெல்லாம் பிள்ளை. எது பா?
அத்தர்தஷா, தர்தஷான்னு சொல்றது சட் பண்றது, சரியா, சட்டிங். ஹியல் முஹாதஸா அல் முபாஷிரா அலல் இன்டர்நெட், இன்டர்நெட்ல நேரடியாக கதைக்கிறது பேசுறதுக்கு தான் நாங்க சட்டிங்னு சொல்றோம், தர்தஷான்னு சொல்றோம். ஓ சார் ஓ தர்தஷா என்னது சார்? சட்டிங் சட் பண்றது. ஓகே சார். அது உங்களுக்கு தெரியாம புகையிலாது, எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். தர்தஷா அரபுல தர்தஷான்னு சொல்லுங்க, குர்ஃபத்து தர்தஷான்னு நீங்க பாருங்க. அரபு படிச்ச கூட நீங்க என்ன செய்யுங்கண்டா, கொஞ்ச நாளைக்கு உங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அது இதெல்லாம் வந்து அரபுக்கு மாத்தி பாருங்க. அப்ப நிறைய சொற்கள், அதாவது லுகத்து தவாசுல் இஜ்திமாயியான்னு ஒண்ணு, சரியா, லுகத்து தவாசுல் இஜ்திமாயியா, சோசியல் மீடியா லாங்குவேஜ்ன்றது ஒரு தனி இது, சோசியல் மீடியா ஒரு லாங்குவேஜ் ஒண்ணு, அதுல பாருங்க தர்தஷா. ரைட், பா சரி. அடுத்தது ஜீம் பாருங்க, அல் ஹாசு ஹுவ ஆலத்துன் எலக்ட்ரோனியா, அது ஒரு எலக்ட்ரானியல் கருவியாகும். ஹதீசா நவீன, லஹா அப்ப நவீன ஒரு எலக்ட்ரானியல் கருவிதான் கணனி ஆகும். லஹா அதற்கு, லஹான்றது இந்த ஆளாவை சொல்றேன், லஹான்றது அந்த கணனி தான். காபிலியத்துன், காபிலியாண்டால் முடியுமாக இருக்கின்றது. இஸ்திக்பாலில் பயானா, தரவுகளை உள்வாங்குவதற்கு அதற்கு முடியுமாக இருக்கிறது. அப்ப அதை நாங்க சேர்த்து முடிவுத்தான், தகவல்களை உள்வாங்குவதற்கு முடியுமாக இருக்கின்ற நவீன இலத்திரனியல் கருவிதான் கணனி ஆகும். அது சரி. அப்ப எது சரி? பாவும் ஜீவும் சரி, மற்றது எல்லாம் பில. முதலாவது என்ன பில? குரத்து சல்லா லுஅபத்துன் ஜமாஇயத்துன், ரைட், பாஸ்கெட் பால் ஒரு குழு விளையாட்டு தான். யத்திம் இஹ்ராஸுன் நிகாத், யத்திம் இஹ்ராஸுன் நிகாத்னு சொன்னால் புள்ளிகள் பெறப்படுகின்றன, ஸ்கோர், நிகாத்தில் ஸ்கோர் பெறப்படுகின்றன, புள்ளிகள் பெறப்படுகின்றன. பிஇர்சாலில் குரா, பந்தை அனுப்புவதனூடாக, மின் ஃபௌகி ஷபகா, ஷபகான நெட்டுக்கு மேலால், பிஹதஃபில் இஸ்காத், வீழ்த்துகின்ற இலக்கில். இது வந்து குரத்து சல்லாக்கு வராது, இது வந்து குரத்து தாயிலா. அப்ப இது இல்ல, சரியா. இது வந்து குரத்து சல்லா லுஅபத்துன் ஜமாஇயத்துன் யத்திம் இஹ்ராஸுன் நிகாத் பிஇத்காலில் குரா தாகில சல்லான்னு வரும். இந்த பாஸ்கெட் அந்த இதுக்குள்ள வந்து பந்தை நுழைவிப்பதன் மூலமாக அல்லது போடுவதன் ஊடாகத்தான் ஸ்கோர் பெறப்படும். அப்ப இது பிள்ளை, முதலாவது பிள்ளை. அப்ப நாலாவது பிள்ளை, ஏன் பிள்ளை? அல் ஜர்ரி வல் ஹவாஜிஸ் வத் ததாபு, ஓட்டம், ஹவாஜிஸ் தடைதாண்டல் போட்டிகள், ததாபு அஞ்சலோட்டம், மின் முசாபகாத்தில் மைதான் இல்ல, இது மின் முசாபகாத்தில் மித்மார், சரியா. முசாபகாத்தில் மைதான் சொல்றது வந்து மைதான போட்டிகள், கிரவுண்ட் இவெண்ட்ஸ். கிரவுண்ட் இவெண்ட்ஸ் வந்து குண்டெறிதல், பட்டெறிதல், பரிதோட்டம் வீசுறது, இதுகளுக்கு தான் நாங்க முசாபகாத்துல் மைதான்னு சொல்றோம். அப்ப இது வந்து ஓடுறது, கடை தாண்டி பாய்றது, அடுத்தது அஞ்சல் ஓட்டம் வந்து முசாபகாத்துல் மித்மார்னு சொல்றோம். நீங்க அந்த ரியாதா பாடத்தை பாருங்க, சரியா, சுவட்டு நிகழ்ச்சிகள். அப்ப இது பின்ன. அடுத்தது வந்து கிரஹம் பெல் ஹுவ முஹ்தரிஉல் பர்கியா, சரியா. கிரஹம் பெல் என்பவர் வந்து அவர் தந்தியை கண்டுபிடித்தார், அவரா இல்ல. கிரஹம் பெல் ஹுவ முஹ்தரிஉல் ஹாத்திஃப் தான் சரியான விட. அப்ப சரியான விட வந்து இருக்கு பாவும் ஜி, முதலாவது விட சரி. பாருங்க, இங்க வந்து சரியான விடையை நாங்க தெரிவு செய்ய. 44வது பாருங்க, மஜ்மூஆ. அபு தஅலீம் அல் மஜ்ஜானி, CWW கண்டங்க, மின் முஅஸ்ஸசி அல் மத்ரஸத்தி ஸாஹிரா பி கொழும்பு, அஹ்மத் ஒராபி பாசா. அதாவது கொழும்புல இருக்கின்ற தாஹிரா பாடசாலையின் இஸ்தாஃபகர்களுள் ஒருவர். அல் அஹ்ராமாத், பிரமிட்கள், تعتبر من عجائب الدنيا السبع القادمة. பழைய நவீன ஹதீஸானும் வரும், பிரச்சனை இல்லை. தொக்தபர் அது கருதப்படுகின்றது. அஜாயிபி துன்யா அசபா, 7 உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அஹ்ராமாத்துகள் பிரமிட்டுகள். ஜாமிஉல் கைரவான் அல் கபீர், பெரிய கைரவான் பள்ளிவாசல். அஸ்ஸஸஹு உக்பத் இப்னு நாஃபி, சரியா. உக்பத் இப்னு நாஃபி என்பவர் தான் கைரவான் பெரிய பள்ளிவாசலை ஸ்தாபித்தார், உருவாக்கினார். தௌலத்து புரூனை நாடு அஸ்கர் துவலில் ஆலமின் இஸ்லாமிய உலகில் மிகச்சிறிய நாடு. மின் ஹைசு அததி சுக்கான்,
சனத்தொகை எண்ணிக்கையின் அடிப்படை சனத்தொகை அடிப்படையில இஸ்லாமிய உலகின் மிகச்சிறிய நாடு புருனை நாடாகும். எனவே 44வதுக்கு சரியான விட உண்டு. தால் ஆ பா அதுக்கு பிறகு ஜீம் அலிஃப். பாருங்க, இது வந்து ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிற விஷயங்கள். முத்தாலிமின் மஜ்ஜான் என்று ஆளுமைகள், ஷக்சியாத், CWW நம்ம. அடுத்ததும் அஹ்மத் ராவி பாசா, இலங்கை ஆளுமையில வர விஷயம். அஹ்ராமாத், மவாக்கிர் அசரியா என்ற பாடத்துல வரும். ஜாமியுல் கைரவான் அல் கபீர், முதுல் இஸ்லாமி, தௌலத்துல் புருனை, அல் ஆலமுல் இஸ்லாமி என்ற அந்த பாடங்களை வருகின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்ட கேள்விகள். இது கேள்வி என்றால் இதா உஸ்னிதத் மஜ்மூஅத்து பா இலா மஜ்மூஅத்து அலிஃப் தகூலுல் இஜாபத்து சஹீஹ். இணைக்கப்பட்டால் இதா உஸ்னிதத் மஜ்மூஅத்து பா, பாவ அலிஃபோட இணைத்தால் விடை இருக்கும். அல்லது இதா உஸ்னிதத் மஜ்மூஅத்து அலிஃப் பான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வகையில ரெண்டே நானே இணைக்கிறோம். ஓகே, சரி. அடுத்தது 45. اختر المجموعة التي فيها التناسق التام. முழுமையான பொருத்தப்பாடு பாருங்க. இதுல اختر المجموعة التناسق التام. முருஆத், பர்லமான், மிக்கியாஸ், இதுக்கு விட மிக்கியாஸ். அதெல்லாம் பிள்ளை என்றால் முருஆத் சரியா ஆம்பளத்தனம்னு சொல்லுவோம். அதுல வர அல்-இஃபாஃப் கட்பொழுக்கம், கியானா மோசடி வருமா? மோசடி வராது, பிள்ளை. இது பிள்ளை காரணம் அதான். முருஆத்ல அல் கியானா வராது. ஹிஃப்னுல் இஹ்வான் சகோதரர்களை பேன்றது, சகோதரத்துவத்தை பேன்றது. இஆனத்துல் ஜீரான் அயலவர்களுக்கு உதவி செய்யறது. இதெல்லாம் முருஆத்ல வரும். அல் பர்லமான் பாராளுமன்றத்துக்கு பேர்கள். மஜ்லிஸு ஷாப்னு சொல்றது, மஜ்லிஸுல் உம்மான்னு சொல்றது, மஜ்லிஸுல் நுவாப்னு சொல்றது, அசுல்த தன்ஃபீதியான்னு சொல்றது, அசுல்த தஷ்ரீயான்னு ஓகே சரியா நிறைவேற்றுத்துறையா. பர்லமான் சுல்தத்து தஷ்ரீயா சட்டத்துறைன்னு வந்தாலும் ஓகே. அப்ப அது பின் இதுல ஓகே. பாருங்க, அல் மிக்கியாஸ்ன்றது அளக்குறது, மிக்கியாஸ் கியாஸ். அடுத்த மிக்கியால்ன்றதும் அளக்குறது. அப்ப அதுல பாருங்க, சென்டிமீட்டர் அக்குதாம்ன்றது அடிகள். கதமுன் அக்குதாம்ல ஒரு அடி, 2 அடி, 3 அடி. சென்டிமீட்டர் ஓகே. மீட்டர் கிலோமீட்டர் ஓகே, அதுவும் மிக்கியாஸ்ல வரும். மில்லி லிட்டர் மிக்கியால வர மில்லி லிட்டர் அது மிக்கியால் ஓகே. உல்பத்துன் சாஉன் அதுவும் மிக்கியால வர விஷயம் தான். உல்பான்னு சொன்னால் ஒரு போத்தல், ஒரு பெட்டின்னு கருத்து. சாஉன்றது இந்த கையளவு சரியா, அதெல்லாம் மிக்கியால வாரம். உல்பத்துன்னால் அந்த சின்ன போத்தல் அல்லது அந்த சின்ன பெட்டிக்கு நாங்க சொல்றோம் உல்பத்துக்கு பிரீத். அப்ப இது மிக்கியால வரும். அப்ப இதுதான் மிக பொருத்தமான. இதுல என்ன பிழை என்றால் பாருங்க, மீசான் நிறுக்கிறது, மிக்கியால் அளக்குறதுல. கிராம் ஓகே, கிலோகிராம் ஓகே, ரித்தில் ஓகே, கிராம் ஓகே, மித்தர் கிலோமீட்டர் ஓகே. சாஉன் லித்திர் வராது. சாரி, லித்திர் அல்ல, சாஉன் வராது. சாஉன் எதுல வரும்? இதுல கொஞ்சம் இருங்க. கிராம் ஓகே, கிலோகிராம் ஓகே, ரித்தில் ஓகே, மீசான் ரித்தில் ஓகே, கிராம் ஓகே, மித்தர் கிலோமீட்டர். சாஉன் லித்திர் வராது. மீட்டரும் கிலோமீட்டரும் வரல அதுல. இதுல சாரி குட் ஜஸாக்கல்லாஹ் அதான் வரும். இதுல வரும் பஞ்சாரிங்களோல் இந்த விடையில பஞ்சாரிங்க சாஉன் மிக்கியால வரும். எஸ், சாஉன் லிட்டர் ஓகே. மித்தரும் கிலோமீட்டரும் வரையாது. அது மிக்கியாஸ்ல வர விஷயம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். மிக்கியாஸ் அது மிக்கியாஸ். இதுல வரும் இந்த மித்தரும் கிலோமீட்டரும் மிக்கியாஸ்ல வர விஷயம். மிக்கியாஸ் கேட்டிக்கிற மீசான் மிக்கியால் தானே. எனவே இது பொருத்தம் இல்ல. கிராம் கிலோகிராம் ஓகே, ரித்தில் கிராம் ஓகே, சாவுன் லித்தரும் ஓகே. சாவுன் லித்தரும் மிக்கியால வரும். எஸ் ஓகே. அப்ப மித்தர் கிலோமீட்டர் வராது. 45. ரைட். 46. சாவுன்ற என்ன மீனிங்?
சாஉன்னு சொல்ல வந்து கையளவு, ஒரு கையளவு. அது வந்து ஃபிக்ஹ்ல வர அழகால அளவை நிறுவிற ஒரு விஷயம். சரியா? ஒரு கையளவு முத்துன் சாஉன்னு வரும். ஓகே அது வந்து சான்றது மிக்கியால வரும், மிக்கியால். சரியா? நீங்க பாருங்க, அல் மிக்கியால் சாரி அல் மீசான் மிக்கியால் மிக்கியாஸ் கியாஸ் அந்த பாடத்தை கட்டாயம் வாசிப்போம். வமா யூசன் வமா தூசன் வமா துக்கால், அது வமா யூசன் வமா யுக்கால் அப்படிங்கிற 45க்கு ஆன்சர் வந்து மூன்றாவது தனாசுக்கு தாம் மூன்றாவது. ரைட், ஓகே. 40 சொல்லுங்க. வேறங்கள் என்ன? சுல்தத்து தன்ஃபீதியா. சுல்தத்து தன்ஃபியா சொல்ல நிறைவேற்றுத்துறை. அந்த அரசியல்ல வந்து 3 துறைகள் இருக்குது: நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. அப்ப சுல்தத்துல் கதாஇயா நீதித்துறை, சுல்தத்து தஷ்ரீஇயா சட்டத்துறை, சுல்தத்து தன்ஃபீதியா நிறைவேற்றுத்துறை. அதாவது பிரதமர்கள், அமைச்சர்மார், அடுத்தது ஜனாதிபதி, இதெல்லாம் நிறைவேற்றுத்துறையில வரும். அந்த இன்திகாபாத் பர்லமான் பாடத்துல அந்த சொற்கள் இருக்குது. ஓகே, அடுத்த பாருங்க 46. சொல்லுங்க, யார் கேக்குறீங்களா? முடிச்சிட்டீங்களா? மிக்கியாஸ்ன்றது வந்து நீளத்தை அளக்குறதே. மிக்கியாலுக்கும் மீசானுக்கும் டிஃபரண்ட் என்னது? அதுக்கும் மீசான்றது நிறுக்கிறது. மிக்கியால் அது அதாவது இப்ப நிறுக்க தேவையில்லை, கையால். இப்ப சான்றது மிக்கியால், அது நிறுக்க தேவையில்லை. ஒரு கையளவு கொடுக்கிறது. அப்படியா? சரி, உஸ்தாத் மிக்கியால்ல வந்து அளத்தலே. அளக்குறது. மிக்கியால் டேப்பால் அளக்குறது அல்ல, கையால் அளக்குறது. சும்மா ஒரு அண்ணளவா பார்த்து கொடுக்குற அந்த அளவு தான் வரும். 46 பனா சையதுனா இப்ராஹிம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. கேள்வி என்னன்னா, இக்தர் அல் இஜாபத ஸஹீஹா லிதம்ல அல் ஃபராகாத். இடைவெளிகளை நிரப்புவதற்கு சரியான விடைகளை தெரிவு செய்க. அப்ப பனா என்ற இந்த சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப இடைவெளிகள். அப்ப 46க்கு சரியான விடை வந்து இரண்டாவது. பாத அன் பனா அல் மஸ்ஜித் அல் ஹராம். மஸ்ஜித் அல் ஹராமை கட்டியதுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார். அல் ஜதீரு பிஸ்ஸிக்ர், குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்றால் அன்ன ஹுதூதஹு வ மிஸாஹத்தஹு, அதனுடைய எல்லைகளும் அதனுடைய இந்த பரப்பளவும் சுற்றளவும் லம் ததகய்யர், மாறவில்லை. சரியா? மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய எல்லைகளும் அதனுடைய சுற்றளவும் மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அல் ஜதீரு பிஸ்ஸிக்ர். அலா மதல் உசூர், காலமெல்லாம். மதல் சொல்றது காலமெல்லாம். சரியா? மதல் ஹயாத் லைஃப் டைம். சரியா? ஆயுள் முழுக்கன்னு சொல்றது. அத்தஅமீன் மதல் ஹயாத்னு சொல்றாங்க. லைஃப் டைம் அது சொல்ல என்ன சொல்றது? ஆயுள் காப்புறு. ரைட். ஃபலம் தஹ்துஸ் லஹு ஐய தௌசிஅத்தின், எந்த ஒரு விஸ்தரிப்பும் அவு ஜியாதத்தின் அதிகரிப்பும் நிகழவில்லை. முன்சு வுதிஅ அலல் அர்த், பூமியிலே கட்டப்பட்டது முதல், வைக்கப்பட்டது முதல் சொல்லுவோம். புதியானது இங்க வந்து புனிய, பூமியிலே வைக்கப்பட்டது முதல். முன்சுன்றது முதல் தர, பூமியிலே அது கட்டப்பட்டது முதல் எந்த விஸ்தரிப்புக்கும் எந்த அதிகரிப்பும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இடம்பெறவில்லை, நிகழவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஸ்ஜிதுல் ஹராமை கட்டியதன் பிறகு கட்டினார். அதனுடைய எல்லைகளும் அதனுடைய சுற்றளவும் மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். காலமெல்லாம் அதனுடைய எல்லைகளும் அதனுடைய சுற்றளவும் மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பூமியிலே கட்டப்பட்டது முதல், வைக்கப்பட்டது முதல் எந்த ஒரு விஸ்தரிப்பும் அதிகரிப்பும் அங்கு நிகழவில்லை என்பது மேலும் நிகழவில்லை.
அப்ப விட பஅத அல் ஜதீர் மதா முன்ஜு. ஓகே 47 பாருங்க. ஐன் அல் மஜ்மூஅத் அல்லதி ததுல்லு அலா சிஹ்ஹத்தில் ஃபிக்ரா ஜும்லல் ஆத்தியா வ ஹதாயா. சரி பிழைய சொல்லும். எந்த வசனம் சரி, எந்த வசனம் பிழை. சிஹ்ஹத்துல் ஃபிக்ரா சரியான கருத்து எது, பிழையான கருத்து எது என்ற விடைய நாங்க தெரிவு செய்ய வேண்டும். 47வது கேள்வி. அப்ப 47வது கேள்விக்கான விட முதலாவது பிழை. நஸல குர்ஆன் வலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாஷரத்தன் வருமா, நேரடியாக வருமா? இல்ல, முனஜ்ஜிமன் தான் வரும். நஸல குர்ஆன் ரசூலுல்லாஹி முனஜ் முபாஷர நேரடியாக இல்ல. அல் அதவாத்துல்லதி, அப்ப முதலாவது பிழை. அல் அதவாத்துல்லதி இஸ்தஅமலஹ ஸஹாபா ஃபீ கிதாபத்தில் குர்ஆன், குர்ஆனை எழுதுவதற்கு சஹாபாக்கள் பயன்படுத்திய கருவிகள், அதவாத் கருவிகள். ஹிய அல் ஜுலூத் தோள்கள், அல் இதாம் எலும்புகள், அல்வாஹ் பலகைகள், லௌஹத்துன் அல்வாஹ் பலகைகள், ஹிஜாரா கற்கள், கல் கற்கள், பலகைகள், எலும்புகள், தோள்கள். இதுலதான் குர்ஆனை எழுதுறதுக்கு சஹாபாக்கள் பயன்படுத்திய கருவிகள், டூல்ஸ். அடுத்தது அப்ப அது ஷரி, அது சரி. மூன்றாவது பிழை மாரகத்துல் ஹித்தீன் அல்ல, மாரகத்துல் யமாமா கானத் சபபன் லிஜம்இல் குர்ஆன் ஃபீ கிதாபில். முதலாவது தான் சரி. அப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கான மின் குத்தாபில் வஹின்றது சரி. அப்ப 1 3 பிழை, 2 4 சரி. அப்ப 47வது விட முதலாவது விட. 48 கேள்விய வாசிங்க, நீங்க இந்த பந்திய வாசிங்க. முலஹஸு ஹாதிஹில் ஃபக்ரா, இந்த பந்தியில சுருக்கம் என்ன? இதா கான மத்லூபம் மினல் இன்சான், இதை முழுமையாக மொழிபெயர்க்கலாம், நீங்க ப்ளீஸ் வாசிச்சுக்கோங்க. இது பிஆவோட சம்பந்தப்பட்ட விஷயம், சரியா? ரிஆயத்துல் பிஆல வருகின்ற ஒரு பந்தி. இதா கான மத்லூபம் மினல் இன்சானி அன் யுஹாஃபித அலா மவாரிதில் பீஅத்தி வ ஸரவாத்திஹா அல் ஹயவானியத்தி வ ஸிராஇய்யத்தி வல் மாஇய்யத்தி ஃபஅவுலா மின் ஸாலிக குல்லி அல் முஹாஃபஸத்து على الثروة البشرية أي عليه باعتباره خليفة لله في الأرض. هذا மட்டும் மொழிபெயர்க்கிறேன், அப்ப கருத்து வரும். இதா கான மத்லூபம் மினல் இன்சான், மனிதனிடம் வேண்டப்பட்டிருந்தால் ஐயுஹாஃபித அலா மவாரிதில் பீஆ, சூழலின் வளங்களை பாதுகாக்குமாறும், வஸரவாத்திஹா அல் ஹயவானியத்தி வஸ்ஸிராஇயத்தி வல் மாஇய்யா, அதனது மிருக விவசாய நீர் வளங்களை, சர்வாத்துனாலும் சர்வத்துன் சர்வாத் அல்லது சர்வத்துன் சரவாத், ரெண்டு முறை கருத்து. அதனது அந்த என்விரான்மெண்ட், சரியா, சூழலின் வளங்களை பாதுகாக்குமாறும், சூழலின் மிருக விவசாய நீர் வளங்களை பாதுகாக்குமாறும் மனிதன் வேண்டப்பட்டிருந்தால் அதைவிட முதன்மையானது உட்படுத்தப்பட வேண்டியிருந்தால் அல் முஹாஃபதத்து அல ஸர்வத்தில் பஷரியா, மனித வளத்தை பாதுகாப்பது அதனை விட முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியதாகும். ஐ அலைஹி, அதாவது யார? மனிதனை பாதுகாக்கிறது. பூமியிலே அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற வகையில், மனிதன் பூமியிலே அல்லாஹ்வின் பிரதிநிதி என்ற வகையில் அவனை பாதுகாப்பது முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். அவுலவியத். கேள்வி, முலஹஸு ஹாதிஹில் ஃபக்ரா அல் முஹாஃபஸத்து அலா மவாரிதில் பீஆ வ ஸரவாத்திஹா அல் ஹயவானியா வ ஸராஇய்யா வல் மாஇய்யா மத்லூபத்து. சூழலின் வளங்களையும் அதனுடைய மிருக விவசாய நீர் வளங்களை பாதுகாப்பதும் முஹாஃபதா, பாதுகாப்பது வேண்டப்பட்டது. மத்லூபா அதா இல்ல. அலா மவார் இல்ல, அல் முஹாஃபலான சொல்ல சேர்த்துக்கோங்க. அல் முஹாஃபதத்து அலா மவாரிதில் பீஆ, அல் முஹாஃபதத்து على الموارد البيئة وثرواتها الحيوانية والزراعية والمائية من أنفس الموارد, மிக பெருமதி வாய்ந்த வளங்களாகும். وأثمن الثروات وأغلاها قيمة. சரியா?
சரியா? அதாவது சூழல்ல வளங்களை பாதுகாப்பதும் அதனுடைய மிருக விவசாய நீர் வளங்களை பாதுகாப்பதும் அன்பசில் மவாரி மிக பெருமதி வாய்ந்த அஸ்மரண்டாலும் விலை உயர்ந்த வளங்களாகும் கீமத்தன் மிகவும் பெருமதி மிக்க விலை மிக்க வளங்களாகும். முஹாஃபதத்து சர்வல் பஷரியா மனித வளங்களை பாதுகாப்பது அவுலா மின் முஹாஃபதத்தில் மவாரிதில் பீஆ. சரியா? முஹாஃபதத்துல் அஸ்ஸர்வத்தில் பஷரியா மனித வளங்களை பாதுகாப்பது சூழல் வளங்களை பாதுகாப்பதை விட முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியதாகும். சரியா? வசரவாத்தி அல் ஹயவானியா வஸ்ராஇயா வல் மாஇயா இதுதான் சரியான விடை. அதாவது சூழல் வளங்களையும் அதனது மிருக விவசாய நீர் வளங்களையும் பாதுகாப்பதை விட மனித வளத்தை பாதுகாப்பது முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாகும். அதான் இந்த பந்தி சொல்ல வர விஷயம். அல் இன்சான் ஹலீஃபத்துல்லாஹ் ஃபில் அர்த் வ அலைஹி ஐ யஅபுதுல்லாஹ ஃபகத். மனிதன் அல்லாஹ்ட பிரதிநிதி, பூமியில் அல்லாஹ்ட பிரதிநிதி மனிதன், அவன் வணக்கங்களை மட்டும் செய்ய வேண்டும். மிகச் சரியான விட என்னன்னு சொன்னால் முஹாஃபதத்து ஸர்வல் பஸரியா அவுலா மின் முஹாஃபதத்தில் மவாரிதில் பீ. சூழல்ல இருக்கின்ற வளங்களை பாதுகாப்பதை விட மனிதனை பாதுகாக்கிறதா ஹெஃப்லுன் நஃப்ஸ் தான் இங்கு முதன்மையானது. இந்த கருத்தான் இந்த பந்தி எனக்கு சொல்ல வர விஷயம். ஓகே, இது அந்த ரிஆயத்துல் பியால வருகின்ற ஒரு பந்தியில எப்படி ஒரு பந்தி அல்லது ஒரு சின்ன ஒரு விடயம் தரப்பட்டு அவருடைய சுருக்கம் அவருடைய கருத்து என்னன்னு கேட்கப்பட்டதா. 49 பாருங்க. தஜவ்வல்னா ஃபில் ஹதீகா நாங்கள் தோட்டத்திலே சுற்றித்திருந்தோம். வஸாஹதல் அல் ஹயவானாத்தில் மௌஜூதத ஃபீஹா அங்கே இருக்கின்ற மிருகங்களை கண்டோம். வஅத்அம்துல் குரூத மௌஸன். சரியா? வஅத்அம்துல் குரூத மௌஸன் அங்க இருக்கின்ற குரங்குகளுக்கு நான் என்ன செஞ்சேன்? வாழைப்பழங்களை கொடுத்தேன், சாப்பாடாக கொடுத்தேன். அமானுலாம் சாப்பாடாக கொடுக்கிறது. வபாத இன்திஹாயினா மின் ஜௌலத்தினா ஜலஸ்னா லில் இஸ்திராஹத்தி வ தனாவுலில் கதா. நாங்கள் சுற்றி திரிந்து முடிந்த போது ஓய்வுக்காகவும் சாப்பாடை உட்கொள்வதற்காக வேண்டும், அதாவது பகல் சாப்பாட்டை உட்கொள்வதற்காக வேண்டும் நாங்கள் உட்கார்ந்தோம். கேள்வி ஐயின் அத்தம்யீஸ ஃபீ ஹாதிஹில் ஜும்லத்து ஸாபிகா. தம்யீஸ் வந்து அத்அம்துல் குரூத மௌஸன். அத்அம்துல் குரூத் அதாவது உரங்குகளுக்கு உணவளித்தேன். மௌஸன் சொல்றது வந்து மஃபூலு பிஹி அல்ல, இது வந்து தம்யீஸ் ஆகும். அத்அம்துல் குரூத மௌஸன். அப்ப குரூத் அல் ஹயவானாத் அஜௌலா. அப்ப இதுல வந்து ஐயின் அத்தம்யீஸ் என்றால் மௌஸன் தான் இங்க தம்யீஸாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க. இஹ்தர் அல் மஸல் அல்லதி யுத்ரபு லிஷக்ஸி அல்லதி யஊது இலா அமலின் கதீமின் கான கத் தவக்கஃப அன்ஹு. இஹ்தர் அல் மஸல் உரைய அந்த பழமொழிய தெரிவு செய்க. யுத்ரபு லிஷக்ஸ் அது பயன்படுத்தப்படுகின்ற சொல்லப்படுகின்ற யாருக்கு என்றால் லிஷக்ஸி அல்லதி யஊது இலா அமலின் கதீம் பழைய ஒரு செயலுக்கு மீண்டும் திரும்புகின்ற ஒரு நபருக்கு சொல்லப்படுகின்ற பழமொழியை தெரிவு செய்ய. அது கால தவக்கஃப அன்ஹு நிறுத்தி இருந்த ஒரு பழைய செயலை நோக்கி திரும்பி செல்லுகின்ற ஒரு மனிதனுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பழமொழி ஆதத் ஹலீமா இல்ல ஆதத்திஹா அல் கதீமா. நீங்க அந்த பழமொழியை வாசிப்பாருங்க. ஹலீமா ஹாத்திம் தாயிடம் மனைவி, அவர் சரியான கஞ்சத்தனம். அப்ப நெய்ய போட்டுல அப்ப ஹாத்திம் தான் சொல்றாரு, நீங்க கூடுதலாக நெய்ய போட்டு சமைத்தால் கூடுதலான காலம் ஆயுட்காலம் கூடும் வாழலாம் என்று சொல்றார். அதோட கூடுதலாக நெய்ய போட்டு சமைக்கிறார், சாப்பாடும் டேஸ்டா வருகிறது. திடீரென இந்த ஹலீமாட பிள்ளையோண்டு மௌத்தாகினத்தோட அவ யோசிக்கிறா, இதுக்கு நான் வாழ்ந்து வேறில்லை, நானும் மரணிக்கிறதான் நல்ல சொல்லி திருப்பி என்ன செய்யறா, அவட ஏற்கனவே ஒரு ஹாத்திம் தான் சொல்லித்தானே இருக்கிறாரு, நெய்ய கூடுதலாக போட்டால் கூடுதலாக காலம் வாழலாம் என்ற அந்த தகவல் அவர்கிட்ட இருக்குது. எனவே இப்பிவருக்கு அவசரமாக மௌத்தாக வேணும் ஒரு ஆசை மகள் மௌத்தாகினால திருப்பி என்ன செய்யறா,
சாப்பாடு சமைக்கின்ற போது நெய்யை குறைத்து போட்டார். அப்ப நாங்க அதாவது ஒரு மோசமான காரியத்தை செஞ்சு கொண்டு நிப்பாட்டு திரும்பவும் அதே செயலை செய்தால் நாங்கள் இந்த பழமொழியை பயன்படுத்தும். ஆதத் ஹலீமா இல்ல ஆதத்துலா அல் கதீமா. ஹலீமா தனது பழமையான செயலை நோக்கி திரும்பினார். ஓகே, இதோட இந்த 50 கேள்விகள் MCQ-க்கான கேள்விகள் முடிவடைகின்றது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் நீண்ட நேரம் இந்த பாடத்தை பார்த்திருக்கிறோம். கேள்வியோட வகைகளை கட்டாயம் நீங்க நன்றாக அவதானித்துக் நகு கேள்விகளை மிக நுணுக்கமாக செய்து கொள்ளுங்கள். சருஃப் கேள்விகளையும் நகுவோடு சார்ந்த அந்த சருப்பையும் கட்டாயமாக மீட்டிக் கொள்ளுங்கள். புத்தகங்கள்ல இருக்கின்ற 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு புத்தகத்தை வருகின்ற அந்த தகவல்களை கொஞ்சம் தொகுத்து சேர்த்து அதை அறிந்து வைத்திருங்கள். என்னென்னு சொன்னால் MCQ கேள்வி அந்த சிலபஸுக்கு வெளியே எந்த கேள்வியும் மாறல. நகு கேள்வியாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, சிலபஸ்ல இருக்கின்ற அந்த வசனங்களை வைத்துத்தான் கடந்த காலங்கள்ல வினாப்பத்திரங்கள்ல கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே கட்டாயம் சிலபஸை முழுமையாக வாசித்து MCQ-க்காக நீங்க என்ன செய்யுங்க, கூடுதலாக பயிற்சி செய்ய வேண்டும். MCQ வருகின்ற போது கூடுதலான வினாப்பத்திரங்கள் செய்து பார்க்க வேண்டும். செய்து பார்க்கின்ற போது ஒரே வகையான கேள்விகள் பல வகையில அது இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். எனவே சொல்லுவாங்க 3P சொல்லி பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கான மிக முக்கியமான விஷயம் அது அதிகம் பயிற்சி செய்யறது தான் காரணமாக இருக்கும். எனவே நீங்க இன்ஷா அல்லாஹ் காலம் இருக்கின்றது பரீட்சைக்கு முடியுமான அளவு வினாப்பத்திரங்களை மாதிரி பத்திரங்களை செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த விடயங்களை பேசின விடயங்களை கருத்து கொண்டு அதை உள்வாங்கி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ்